லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது நீசபங்க ராஜயோகத்தை பொறுத்த மட்டும் இல்லைங்க, நம்ம செவ்வாயும் குருவும் மகரத்தில் இருந்தால் எப்படி இருப்பாங்க, சுக்கிரனும் புதனும் அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்த்தோம். அதில் முக்கியமான விஷயம் நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். எப்படின்னா, மகரத்தில் செவ்வாயும் குருவும் இருக்கிறாங்க அப்படின்னா செவ்வாய்க்கும் பகை, குருவுக்கும் பகை. அப்படி தான் அவங்க உச்சம் அடைகிறாங்க. அப்படி அடையும்போது அதில் முக்கியமான விஷயங்கள் நேற்றும் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். எப்போவுமே ஒரு விஷயம் ஒரு உச்சம் அடையும் கிரகம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏற்கனவே ஒரு வீடியோவில் செவ்வாய் மகரத்தில் உச்சம் அடைகிறார் அப்படின்னா அந்த வீட்டை விதி அந்த நேரத்தில் மட்டும், அந்த நேரத்தில் பிறந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த உச்சம் அடைஞ்சு அந்த நேரத்தில் மட்டும் அந்த செவ்வாய்க்கு சனி நட்பாக வருவார். அப்போது எந்த நேரத்தில் நட்பாக வர்றாருங்க, அந்த நேரத்தில் செவ்வாய் உச்சம் அடையும் போது பிறக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சனி நட்பாக வருவார். மற்றபடி சனிக்கும் செவ்வாய்க்கும் பகை தான். அதில் மாற்றங்கள் கிடையாது. இந்த இடத்துல மட்டும் சரிங்க, செவ்வாய்க்கு உச்சம் அடைஞ்சிருக்காருங்க, சனியை பார்க்குறாரோ இல்லை சனியோட ஏதோ ஒரு வகையில் பண்ணுறாரு அப்படின்னாலும் திசையோ கெடுதல்கள் இருக்காது. சனியினால் வரக்கூடிய கெடுதல்கள் வராது. செவ்வாய் சனியை பார்க்கறதுனால வரக்கூடிய கெடுதல்கள் வராது. அவ்வளவுதான். அவங்க நன்மைகளை செய்வாங்களா அப்படின்னா, அதாவது கெடுதல் இல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு நன்மை தானுங்க. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் சயின்ஸை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தையை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, பாவ கிரகங்கள் ஆச்சுங்க, அதையும் நம்ம பார்க்கணும்ல. பாவ கிரகங்கள் கெட்டவன் நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே போதும் தானே சொல்லுவீங்க நீங்கள். அவ்வளவுதான். இதுதான் சயின்ஸை நம்மளுடைய பழக்க வழக்கத்தை வச்சு பார்த்தீங்கனாலே புரிஞ்சுது. இப்போது அடுத்தபடியாக நான் இன்னொன்று சொல்கிறேன், முக்கியமான விஷயம். இப்போது எல்லா இடத்துக்கும் சுக்கிரனும் புதனும் மீனத்தில் இருந்தாங்கன்னா பகையாக நட்பாகிறாங்க. மகரத்தில் செவ்வாயும் குருவாக இருந்து பகையாக நட்பாகிறாங்க. அதே சேம் சூரியனும் சனியாக வந்தால் சூரியன் நட்பாகி சனி பகையாக வர்றாருங்க அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போது ஏற்கனவே கடகத்தில் சந்திரனும் செவ்வாயும் இருந்தால் நீசபங்க ராஜயோகம் எப்படி இருக்கணும். ஆனால் அதே சமயம் அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, கடகத்தில் குரு உச்சம் அடைகிறார். கடகத்தில் குரு உச்சம் அடைஞ்சு அவர் கூட செவ்வாய் நீசம் அடையும் போது நீசபங்க ராஜயோகம் அமைகிறார். இந்த நீசபங்க ராஜயோகம் முடியும் போது இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்துடும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகம் சந்திரனுடைய வீடுங்க. சந்திரனுடைய வீடாகி அந்த குருவுக்கும் நட்பாகி செவ்வாய்க்கும் நட்பாகும். இது எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா சயின்ஸ். இவருக்கும் நட்பு, அவருக்கும் நட்பு. அப்போது இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சந்திரன் மற்ற வீட்டுக்கு நான் என்ன சொன்னேன், செவ்வாயும் குருவும் மகரத்தில் இருந்தால் சனி கெடாமல் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். வக்ரமாகாமலோ ஏதோ ஒரு வகையில் கெட்டு போயிடாமலோ சனி இருந்தால் தான் அந்த யோகா வளர்ச்சி. அதை விட முக்கியம், இந்த குரு உச்சம் பெற்று செவ்வாய் கடகத்தில் நீசம் அடையும் போது சந்திரன் எந்த வகையிலையும் கிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது ஒரு 2 பேர் ஒரு பகைவர் வீட்டுக்கு போகிறோம். பகைவர் வீட்டுக்கு போகும்போது அவன்கிட்ட பேசும்போது நம்மளுக்குள்ளே ஏதோ ஒரு மனஸ்தாபம் வந்தாலும் வெளியில் நம்ம என்ன சொல்லுவோம், அவன் என்னமா நினச்சிட்டு போகிறான் அப்படின்னு நம்ம பேசுவோமா இல்லையா. அதே சமயம் ஒரு நண்பர் வீட்டுக்கு 2 நண்பர்கள் போகிறாங்க. அதி நட்புடைய நண்பர்கள், இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதி நட்புடைய 2 நண்பர்கள் போகிறாங்க. போய் உட்காரும்போது அந்த 2 நண்பர்களுக்கும் இவர் ரொம்ப நல்ல விஷயங்களை செய்யணுமா இல்லையா, அதாவது அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு இவர் நினைப்பாரா இல்லையா. இதுதான் இந்த பாயிண்ட். இப்படி வரும்போது அப்போ அவங்க 2 பேரும் மனசு கஷ்டப்படாமல் நம்ம வீட்டுக்கு வெளியே போகணும்னு நினைக்கிறதுக்கு இந்த சந்திரன் இந்த வகையில் கெடாமல் இருந்தால் தான் அவங்க 2 பேருக்கும் நல்ல பலன்களை அவரால் வழங்க முடியும். இந்த ஜாதகருக்கு நல்ல அமைப்புகள் அமையும். இப்போ நான் சொன்ன பாயிண்ட் புரிஞ்சிருச்சுன்னு பார்த்துக்கோங்க. இந்த செவ்வாய்க்கும் குருவுக்கும் அதிநட்பாக சந்திரன் வரும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக அவர் பார்ப்பாருன்னு சொல்லுவார். இல்லை அவங்க 2 பேருக்கு இதை பண்ணணும் அப்படின்னா அவர் நல்லா இருந்தால் பண்ண முடியும். அப்போ மற்ற நீசபங்க ராஜயோகத்தை விட இந்த இடத்துல சந்திரன் மட்டும் ரொம்ப நல்லது. என்ன நல்ல நிலைமைங்க அவருக்கு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது கடக லக்னம் வச்சுக்கோங்க. கடக லக்னமாக இருந்தால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செவ்வாய் குரு சூரியன் சந்திரன் இந்த லக்னங்களுக்கு சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வந்துவிட வேண்டும். இப்போ நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கடக லக்னம்னு வச்சுக்கோங்க. கடக லக்னத்தில் செவ்வாய் குரு உச்சம், செவ்வாய் நீசபங்க ராஜயோகத்தை அடைஞ்சிட்டாங்க. இப்போது இங்கே யாருங்க அவர், நான் சொன்னதையும் தாண்டி மேலே வந்துடுறாரு, லக்னாதிபதியை வர வந்துட்டார். இப்போ வந்துருச்சுங்களா அந்த டாபிக்கு. லக்னாதிபதியை வர முழு பொறுப்பெடுத்துக்கிறார். அவர் முழு பொறுப்பு எடுத்துக்கும் போது அவர் எந்த வகையிலையும் கிடக்கூடாதுன்னு சொன்னால் அது ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேங்க. இந்த சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்க வேண்டும்.
இந்த வளர்பிறை சந்திரனை எந்த வகையிலையும் சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இதுதான் பாயிண்ட். எந்த வகையிலையும் சுக்கிரன் 100% சம்மந்தப்படக்கூடாது. புதன் 50% சம்மந்தப்படாது. இதுதான் இவருக்கு தேவை. இவர் மட்டும் எல்லா பக்கமும் ஒதுங்கி போய் உட்கார்ந்துட்டாரு, அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும் அந்த கிரக அமைப்பு. அதே சமயம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இந்த குருவும் செவ்வாயும் சந்திரன் சம்மந்தப்பட்டுட்டாரு, சரியான யோகம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீசபங்க ராஜயோகம் பெற்று லக்னத்தில் 9-10 குடையவர்கள். நான் ஏற்கனவே நேற்று சொன்ன ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், மீன லக்னத்திற்கு 9-10 குடையவராக வந்து யாருங்க, செவ்வாயும் குருவும் மீன லக்னத்திற்கு 9-10 குடைய தர்மகர்மதியாக வந்து 11ஆம் இடத்தில் இருந்தாங்க. இந்த 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அது நல்ல இடம். 11ஆம் இடத்துல இருக்காங்க, தப்பே கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னா, இங்கே கூட பாவக்கிரகம் வர்றதுனால. இப்போ கடக லக்னத்தை பொறுத்த மட்டும் லக்னத்தில் குருவும் செவ்வாயும் வர்றாங்க. அப்படிங்கிறப்போ அவர் 5-10 குடையவராக வருவார் செவ்வாய். அவர் குரு வந்து 6-9 குடையவராக வருவார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். நம்ம கடக லக்னமாகி லக்னத்தில் குரு உச்சம் பெற்று செவ்வாய் வந்து நீசம் வரும்போது அவர் தன்னுடைய 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்ள மாட்டார். அந்த கணக்கு வந்துருச்சுங்களா உங்களுக்கு? கடக லக்னத்தில் கணக்கு போடுங்க. கடக 1, சிம்ம 2, கன்னி 3, துலாம் 4, விருச்சிகம் 5, தனுசு 6. அப்போ 6ஆம் வீட்டை குரு பார்க்க மாட்டார். இது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. அதுக்கு அடுத்தபடியாக 7ஆம் வீடு மகரம், 8ஆம் வீடு கும்பம் போய் 9ஆம் வீடு அவனை தன்னுடைய வீட்டை மீன வீட்டை பாக்கியஸ்தானத்தை அவர் பார்ப்பார். இது நல்ல அமைப்புங்க. அப்படி இருக்கும்போது முக்கியமான விஷயம் சொல்லலை, சந்திரனையும் பார்க்கணும் இல்லைங்க. நம்ம லக்னாதிபதியுமாகவும் வந்துடுறாரு. இந்த நீசபங்க ராஜயோகம் பெற்றவங்க அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த பொறுப்பே அவர் எடுத்துக்கிறாரு. 2-3 பொறுப்பு அவருக்கு வந்துருக்கு. அப்படி 2-3 பொறுப்பு வரும்போது அந்த சந்திரன் எந்த வகையிலையும் கெடாமல் தன் நண்பர்களை பார்த்துட்டாரு அப்படின்னா அது ஒரு பெரிய யோகம். எப்படி வரணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அப்படி அமைஞ்சிட்டாலே நல்ல யோக அமைப்புகளை கொடுத்துருவாங்க. இதே சமயம் இந்த குருவும் செவ்வாயும் வேற லக்னத்துக்கு கெட்டவர்களாக வந்து அங்கே இருந்துட்டாங்கன்னா அது பெரிய, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். துலா லக்னம். துலா லக்னமாக இருந்தால் எப்படிங்க வருவாங்க? துலா லக்னத்திற்கு 2-7 கூடிய செவ்வாய், 3-6 கூடிய குரு. பார்த்துட்டீங்களா எப்படி வருது? பார்த்தீங்களா? இப்படி வரும்பொழுது நம்ம யோசிக்கலாம், துலா லக்னத்துக்கு 10ல் செவ்வாய் திக்பலம் தானேங்க, நல்லது தாங்க பண்ணணும். அது எந்த மாதிரி பண்ணுவாருங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்த லக்னத்துக்கு போட்டு ஓட சொல்கிறேன். கடக லக்னத்தை பொறுத்த மட்டும் எப்படி அமையும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்ப்போம். ஆனால் திரும்பவும் நான் சொல்லிடுறேன், இந்த சந்திரன் குரு செவ்வாய் எந்த வகையிலையும் சுக்கிரனும் புதனும் சம்மந்தப்படாமல் இருந்துட்டாங்க அப்படின்னா யோக பலங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயம் உங்கள் 3 பேர் திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகுவும் நல்லா இருந்துட்டு ராகு திசை குரு திசை வந்துட்டா கிட்டு அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குங்க. ஆனால் இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரிலாம் பிறந்திருப்பாங்க, இருப்பாங்க, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, இருப்பாங்க. அவங்க நிறைய பேர் நல்ல யோகமாக இருக்கிறவங்க யார் ஜாதகம் பார்ப்பாங்க? கஷ்டமாக இருக்கிறவங்க, எனக்கு பிரச்சனையாக இருக்கிறவங்க தானே போய் பார்க்குறாங்க. நம்மளுக்கு சாதகமானு தானே பார்க்க போகிறாங்க. அப்படி தானே அது வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த அமைப்பில் இருப்பாங்க. நான் சொந்த அமைப்பு வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்படி உட்கார்ந்துருக்கும் போது சந்திரன் திசை, செவ்வாய் திசை, இடையில ராகு திசை வரும். ராகு நல்ல இடத்துல இருப்பார். அடுத்து குரு திசை வரும். அதுவும் சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட எவ்வளோ காலம் ஓடுது பார்த்தீங்களா? சந்திரன் 10, செவ்வாய் 17, ராகு 18, 35, இவர் குரு ஒரு 16, 51 வயசு. இதுலேயே முடிஞ்சிருச்சுங்களா? இதுதான் யோகா அமைப்புங்கிறது. இது ஆண்டவர் கொடுக்குறது. நம்ம ஏற்கனவே செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்குறாரு. அது வந்து யாருக்கு எங்கே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அந்த ஜாதகங்கள் அமையும் தான் தெரியும். வாக்கி இந்த பார்ப்போம். இப்போ பார்த்துக்கோங்க, கடக லக்னங்க. லக்னத்தில் குருவும் செவ்வாயும் 2, 3, 4, 5, 6 நான் சொன்னீங்களா? 6 குருவோட 7, 8, 9 குருவோட. இந்த 6, 9 குடையவராக குரு வந்து அவர் 6ஆம் வீட்டை 1, 2, 3, 4, 5, 6 மறைகிறார். 6க்கு 8ஆக மறைகிறார். 8ஆக எப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 6க்கு 8ஆக மறையும் பொழுது இந்த குரு 6ஆம் வீட்டை பார்க்க மாட்டார். அப்போ அதனுடைய கெடுபலன்கள் இருக்காது. எப்படி இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குரு திசையோ பொதுவாக வந்து அந்த குருவோட பலன்களோ எப்படி இருக்கும் அப்படின்னா 80% பலன்கள் 9ஆம் வீட்டு பலன்களை தான் கொடுப்பார். 20% தான் 6ஆம் வீட்டு பலனை கொடுப்பார். அப்போ அது அவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காதுங்கிறது. அடுத்தபடியா இந்த சந்திரனுங்க இங்கே உச்சமடைகிறது நல்லதுங்க.
கடக லக்னமாகி லக்னாதிபதி ரிஷபத்தில் உச்சமடைவது அம்சமான யோகம். ஆனால் அதே சமயம் திரும்பவும் சொல்லிடுறேன், இந்த சுக்கிரனும் புதனும் அவரும் தொடர்பு கொள்ள கூடாதுங்க. அது ரொம்ப முக்கியங்க. தொடர்பு கொண்டா என்ன ஆகும்? ஆகிற யோகத்தில் 50% தான் கிடைக்கும். அப்போ அந்த ஆதிபத்தியத்திலையும் கெடுக்கும், ஆதிபத்தியமும் கெடும். 2ஆம் வீடு 4ஆம் வீடுன்னு வரும்போது அந்த பிரச்சனைகள்லாம் கெடும். அவ்வளவுதான். நீசபங்க ராஜயோகம் அடைஞ்சு அதோட யோகம் குறைஞ்சிடும் அப்படிங்கிறது தான். இந்த சந்திரனை பார்க்காம இருந்தா சூப்பருங்க. அதுக்கு அடுத்தபடியா லக்னத்தில் குருவும் செவ்வாய், இவங்க 2 பேரும் யாருங்க? 5, 9 குடையவர்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், லக்னாதிபதி லக்னத்துல 5, 1, 5, 9 குடையவர்கள் தொடர்பு கொள்றது யோகம்னு. அதே மாதிரி பார்த்தீங்களா எப்படி யோகம் தொடர்பு வந்து பார்த்தீங்களா? லக்னத்தில் 5, 9 குடையவர்கள். அதே சமயம் இந்த லக்னாதிபதி 1 குடைய லக்னாதிபதி 9, குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை. இது எப்படி வருது? சூப்பரான அமைப்பு. இந்த மாதிரி வரணும். கடக லக்னமாகி லக்னாதிபதி 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருந்து அந்த பாக்கியஸ்தானாதிபதி, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, திருப்பி சொல்லிடுறேன். கடக லக்னத்திற்கு லக்னாதிபதி 9இல் இருப்பதே சிறப்புகள், மிகப்பெரிய யோகங்க. அவங்களுக்கு எல்லா கிஃப்டும் வாழ்க்கை அந்த அப்படி இருக்க அந்த சந்திரனையே போய் 9ஆம் அதிபதி பார்த்தா, அதே 9ஆம் அதிபதி பார்த்தா அது 2, 9 கூடிய பலன் கிடைக்குதா? பாக்கியாதிபதி 2 பாக்கிய பலன் கிடைக்குதுங்களா? இதான் சொல்லணும், கொடுத்து வச்சவங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த அமைப்புலாம் இப்படி தான் அமையும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சொல்ல வேண்டிய 1, 5 குடையவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு. அந்த மாதிரி 1, 5, 9 குடையவர்கள் தொடர்பு கொண்டுட்டாங்க. யார்? சந்திரன், செவ்வாய், குரு. இப்படி அமைஞ்சிடணுங்க. இல்லைங்க இங்கே இருந்தால் குரு பார்க்க மாட்டாருங்க, அதனால தப்பு இல்லைங்க, அவர் உச்சமடைகிறார், அவ்வளோ. இந்த மாதிரி இல்லைங்க, அப்படி இல்லைங்க, சந்திரன் இங்கே இருக்கிறார் அப்படின்னா சந்திரன் அவங்கள பார்ப்பாரு, குருவும் செவ்வாய் இவரை பார்ப்பார். சூப்பரான அமைப்பு. எப்படி அமையும் அப்படின்னா, இவங்களுக்கு லக்னாதிபதி 7ஆம் வீட்டிலிருந்து மனைவி ஸ்தானமாலையும் யோகம், இவங்களைட்டும் யோகம். அந்த மாதிரி பெண்களாக இருந்தால் கணவனிட்டு யோகம், அவங்க அப்பா வகையிலையும் யோகம், இப்படி அமைச்சது. இதுதான் நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியா இன்னொன்று முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன், திரும்பவும் சொல்லிடுறேன். இந்த சந்திரன் சூரியனுக்கு வளர்பிறை சந்திரனாக, சூரியனிலிருந்து அவர் 7ல் போகிற மாதிரி வளர்பிறை சந்திரனாக வந்தாதாங்க நல்லது. தேய்பிறை சந்திரனாக வந்துடவிடக்கூடாது, இப்படி போயிடக்கூடாது. இங்கே சந்திரன் இங்கே சூரியன் இருந்து தேய்பிறை அடைஞ்சு இப்படி போயிடக்கூடாது. அப்படி போனால் பெரிய யோகங்களே இந்த சந்திரனால் வழங்க, யாருக்கு வழங்க முடியாது, அவரும் வழங்க மாட்டாரு, அவங்களுக்கும் அவங்க கொடுக்குற யோகத்தையும் கொடுக்க முடியாமல் பண்ணிடுறாரு. கொடுக்க விட மாட்டாருன்னு சொல்ல முடியாது, கொடுக்க முடியாமல் இருப்பாங்க, அவ்வளோ. கொடுக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை, கொடுக்க முடியாமல் இருப்பாங்க. ரெண்டுக்கும் அர்த்தம் வேற வேற. கொடுக்க மாட்டாங்கங்கிறது வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது. அவர்கிட்ட தான் இல்லை, அவர் எப்படி கொடுப்பாரு? அவர்கிட்ட வலு கம்மியாகும் போது எப்படி கொடுப்பாரு? அதே தான் அவங்க எப்படி வலு எடுத்துப்பாங்க, இதுதான். ஆனால் இந்த வளர்பிறை சந்திரனாக இருக்கும்போது கம்பல்சரி பூஸ்ட் கிடைக்கும் அவங்களுக்கு, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைச்சிடும், அவங்களும் நல்ல பலன் தான் வழங்குவாங்க. இப்படி தான் நம்ம பார்க்கணும். அதே சமயம் நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, 2 பேருக்கும் நட்பீடாக வந்திருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறது பார்த்தீங்களா? இதுக்கு தான் இந்த சந்திரனை திருப்பி சொல்லிட்டே வரேன். சந்திரன் நல்ல நிலைமையில இருக்கணும், அவரை சுக்கிரன் புதன் சம்மந்தப்படக்கூடாது. சனி சம்மந்தப்பட்டா கூட அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. ஆனால் சுக்கிரன் புதன் தான் இந்த லக்னத்துக்கு அவங்களோட தொடர்பு கொள்ளக்கூடாது, அது மட்டும் பாருங்க. அப்படி அமைச்சுட்டா இது நல்ல யோக அமைப்புகளை கொடுக்கும். அதே சமயம் நான் விருச்சிகத்துக்கு நான் சொல்கிறேன், விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று சந்திரன் நீசம் பெறுவது அதுவும் நல்ல அமைப்புங்க. ஆனால் அதே சமயம் லக்னத்தை பொறுத்து மாறும். அது எப்படிங்கிறது நான் இடையில அடுத்த வீடியோலே சொல்கிறேன். அதே சமயம் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். முதல்ல நட்பு வீடுகளில் இருந்தால் ரொம்ப ரொம்ப முக்கியம் லக்னாதிபதி, அவர் நல்ல நிலைமையில இருந்தே ஆகணும். இல்லாட்டினா அது பெரிய யோக அமைப்புகளை கொடுக்காது. இல்லைங்க நீங்கள் சந்தேகம் வரலாம், இங்கே இருக்கிறாருங்க நீசமாக இருக்கிறாருங்க, சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை எப்படி வருது பார்த்தீங்களா சயின்ஸு? சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை, குரு உச்சம், நீசபங்க யோகம், நீசபங்க ராஜயோகம், பரிவர்த்தனை யோகம், 2மே கிடைக்கும். இந்த சந்திரன் குரு பார்த்துருவார், எல்லாம் கரெக்டு தாங்க. ஆனால் நான் சொன்ன பாயிண்ட் வரணுமே, இந்த சந்திரன் வளர்வை சந்திரன், இதுதான் முக்கியம். நீசம் பெற்றாலும் பரவாயில்லை, இது ரொம்ப முக்கியம். இவர் நீசம் பெற்றாலும் பரவாயில்லை, ஆனால் இவர் வளர்பிறை சந்திரனாக இருக்க வேண்டும். அதே சமயம் சுக்கிரன் புதன் தொடர்பு இல்லாமல் இருக்கணும். எத்தோ வகை சுக்கிரன் புதன் உங்களை பார்த்துக்கூடாது, இங்கே போய் சேர்ந்து அப்படி இல்லாமல் இருந்தால் இது நல்ல யோக கொடுக்கும். ஓகே.